நாம் அனைவருமே நம் நாக்குக்கு அடிமை இல்லைங்களா? சர்க்கரை நோயோடு நாம் போராடும்போது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? டாக்டர்ஸ் எதை சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறோமோ, கரெக்ட்டா அத தான் சாப்பிட ஆரம்பிப்போம். பழங்கள் சாப்பிடாதீங்க. இதோ கோடைக்காலம் வந்துருச்சு. மாம்பழம் சாப்பிடாதீங்கன்னா, சார் ஒரே ஒரு துண்டு சார். வாரத்துக்கு 1 நாள் சார். அப்ப என்ன ஆக ஆரம்பிக்குது? நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சர்க்கரை கட்டுப்பாடற்ற சர்க்கரையாக மாறுவதற்கு நம்முடைய சிறு சிறு உணவு பழக்கங்கள் ஒரு காரணமாக இருக்கிறத பார்க்கணும். அப்யூஸ் பண்ணாம சாப்பிடக்கூடிய வழிமுறைய நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு அரிசி உணவு தான் எனக்கு பிடிக்கும். 40, 50 வருஷமா அரிசி இல்லாத வாழ்க்கையே கிடையாது. திடீர்னு நீங்க வந்து அரிசிய நிறுத்த சொன்னா நான் என்ன பண்றது? அரிசி சாப்பிடுங்க. தாராளமா சாப்பிடுங்க. ஆனால் ஒரு பகுதி அரிசி நீங்க எடுத்தீங்கன்னா, 3 பகுதி நார்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளையும், கீரைகளையும் எடுத்து, அது கூட கொஞ்சம் தேவையான அளவுக்கு பழங்களை, அதாவது சர்க்கரையை அதிகப்படுத்தாத பழங்களை உணவோடு எடுக்க முடியுமான்னு பாருங்க. உதாரணத்துக்கு நான் சொல்லுவேன், இன்றைக்கு காலை உணவாக இட்லி, தோசை சாப்பிடுவதற்கு பதிலாக, காலை உணவாக வீகன் டயட்டுன்னு சொல்லக்கூடிய சமைக்காத காய்கறிகளை அல்லது தேங்காய் ஒரு 1/2 மூடி துருவியது, அது கூட வெள்ளரிக்காய் அல்லது கேரட் ஒரு 200 கிராம், அது கூட பச்சை வேர்க்கடலை, தண்ணீரில் ஊற வைத்த வேர்க்கடலை ஒரு 50 கிராம் அளவுக்கு சாப்பிடுங்களேன். உங்களுக்கு தேவையான நார்ச்சத்து, உங்களுக்கு தேவையான ஆற்றல், உங்களுக்கு தேவையான எல்லா வகையான சத்தும் இருக்கக்கூடிய, புரதம் உட்பட இருக்கக்கூடிய, கொழுப்பு உட்பட இருக்கக்கூடிய ஒரு சமநிலை உணவாக அது இருக்கும்போது, உங்கள் சர்க்கரையை குறைக்க பெரிய அளவில் உதவி செய்வதை பார்க்க முடியும். மதிய உணவாக நீங்கள் வந்து ஒரு கீரை, ஒரு காய்கறி, ஒரு கூட்டு, பருப்பு சேர்த்த கூட்டு, அது கூட உங்களுடைய உணவாக நீங்கள் தாராளமாக அரிசி எடுத்துக்கலாம். இந்த 3ம் 100 100 கிராம் எடுத்தீங்கன்னா, உங்களுடைய அரிசி ஒரு 100 கிராம் எடுத்து நன்றாக மென்று சாப்பிடக்கூடிய ஒரு மாற்றத்தை செய்து பாருங்க. அதுவும் உங்களுடைய சர்க்கரையை மிகப்பெரிய அளவில் குறைத்து விடுவதை பார்க்க முடியும். ஸோ உணவில் காம்ப்ரமைஸ் பண்ண முடியலங்கிற மன வருத்தம் இல்லாமல், உணவை பேலன்ஸ் செய்யக்கூடிய வகையில் உங்களுடைய உணவு முறையை நீங்கள் மாற்ற முடியும்னா, மிகப்பெரிய அளவில் சர்க்கரை நோய் குறைந்து போய் விடுவதை பார்க்க முடியும். Dr. Srivarma's Magic Care, his wellness for her happiness.